உலக வரைபடத்தில் 8வது கண்டம் 375 மில்லியன் ஆண்டுகளுக்கு மறைந்திருந்த ஷிலான்டியா கண்டுபிடிப்பு. நாம் இதுவரை 7 கண்டங்கள் மட்டுமே இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் இப்போது விஞ்ஞானிகள் 8வது கண்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். அதன் பெயர் ஜீலாண்டியா. கிட்டத்தட்ட 375 மில்லியன் ஆண்டுகளாக கடலுக்கு அடியில் மறைந்திருந்த இந்த பிரம்மாண்ட நிலப்பரப்பு நம் கிரகத்தின் புவியியல் வரலாற்றை தலைகீழாக மாற்றியுள்ளது. பல ஆண்டுகளாக நியூசிலாந்து மற்றும் நியூ கலிடோனியா போன்ற தீவுகள் கடலில் சிதறி கிடக்கும் பாறை துண்டுகளாக மட்டுமே கருதப்பட்டன. ஆனால் அதிநவீன புவியியல் நுட்பங்கள் மற்றும் கடலுக்கு அடியில் உள்ள பாறை மாதிரிகள் மூலம் விஞ்ஞானிகள் அந்த தீவுகள் ஒரு பிரம்மாண்ட கண்டத்தின் உச்சிகள் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த ஜீலாண்டியா கண்டம் 5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு விரிந்து கிடக்கிறது. இது நமது இந்திய நாட்டின் பரப்பளவுக்கு கிட்டத்தட்ட சமம். இதன் 94% பகுதி பல மில்லியன் ஆண்டுகளாக கடலுக்கு அடியில் மூழ்கியே இருந்தது. காந்த ஒழுங்கின்மை வரைபடம் மற்றும் பாறைகளின் தேதியிடல் போன்ற சிறப்பு நுட்பங்களை பயன்படுத்தி இந்த நிலப்பரப்பு சாதாரண கடல் தளமல்ல, மற்ற கண்டங்களைப் போலவே தனித்துவமான புவியியல் அமைப்பை கொண்டுள்ளது என்பதை விஞ்ஞானிகள் நிரூபித்துள்ளனர். ஜீலாண்டியாவின் கதை 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குகிறது. ஒரு காலத்தில் அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, இந்தியா உள்ளிட்ட நிலப்பரப்புகளை உள்ளடக்கிய கோண்ட்வானா என்ற பிரம்மாண்ட சூப்பர் கண்டத்தின் ஒரு பகுதியாக ஜீலாண்டியா இருந்தது. சுமார் 85 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டெக்டோனிக் நகர்வுகள் காரணமாக கோண்ட்வானிலிருந்து ஜீலாண்டியா தனியாக பிரிந்தது. பிரிந்த பிறகு ஜீலாண்டியாவின் மேலடுக்கு மிகவும் மெல்லியதாகி மெதுவாக கடலுக்குள் அமிழ்ந்து போனது. கடலுக்கடியிலிருந்து எடுக்கப்பட்ட பாறை மாதிரிகள் ஒரு காலத்தில் நீண்ட மற்றும் சுறுசுறுப்பான எரிமலை மற்றும் டெக்டோனிக் வரலாற்றை கொண்ட நிலப்பரப்பு என்பதை உறுதிப்படுத்துகின்றன. அதன் காந்த அடையாளங்கள் கூட மற்ற கண்டங்களைப் போலவே சிக்கலான புவியியல் அமைப்பை காட்டுகின்றன. ஜீலாண்டியா கண்டமாக அறிவிக்கப்பட்டது வெறும் புதிய நிலப்பரப்பு அல்ல, இது புவியியல் அறிவியலையே சவாலுக்குரியதாக்கியுள்ளது. ஒரு கண்டம் என்பது கடல் மட்டத்திற்கு மேலே நிலப்பரப்பை கொண்டிருக்க வேண்டும் என்ற பாரம்பரிய வரையறையை இது உடைக்கிறது. ஒரு கண்டம் என்பது அதன் மேலோட்டின் தடிமன், கலவை மற்றும் டெக்டோனிக் பரிமாண வளர்ச்சியை பொறுத்தே அமைகிறது என்பதை ஜீலாண்டியா நிரூபித்துள்ளது. இந்த கண்டுபிடிப்பு பிராந்திய நில அதிர்வு அபாயங்கள், கனிம வளங்கள் மற்றும் பழங்கால காலநிலை மாற்றங்கள் குறித்து புரிந்து கொள்ள விஞ்ஞானிகளுக்கு பெரிதும் உதவும். கண்டங்களின் உருவாக்கம் மற்றும் புவித்தட்டு நகர்வு பற்றிய நமது பார்வையை மாற்றியமைக்கும் இந்த 8வது கண்டம் கடலுக்கடியில் மறைந்துள்ள இன்னும் பல மர்மங்களுக்கு சான்றாக திகழ்கிறது.